வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 23/4/2026 தேர்ஸ்டே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். யூஷுவல் நம்மளுடைய கான்செப்டான அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு இன்றைக்கி ஏதாவது ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்னென்னா இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக மொபைல்லே ஒரு வீடியோ எடுத்து போட்டுறதுனால இது சும்மா சாதாரண வீடியோ அப்படின்னு நினச்சிட்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்கிறதுங்கிறத விட அதுக்குள்ளே உள்ள அந்த கண்டென்ட் எப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். போக போக அதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,135. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,242. ஆல்மோஸ்ட் ஒரு 100-110 பாயிண்ட் ரேஞ்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த லோ ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா 24,135, அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்டு நம்பர் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100. அதை நான் எடுத்துக்கிட்டு ஏதாவது ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு கிடச்சிருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,100 கால், 24,100 புட்டு. நல்லா கவனிங்க. எப்போதுமே நான் 3 லைன் தான் போடுவேன். இன்றைக்கி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அது என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதை நம்ம கண்டிப்பாக ஒரு 3 மாதம் பேக் டெஸ்ட் அடித்தோன்னா டெய்லியும் 30-50 புள்ளி சாலிடாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. 24,100 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208. ஓகேங்களா? அந்த 208க்கு மேலே தான் 24,100 கால் ஆல்ரெடி இருக்குது. அட் த சேம் டைம் 24,100 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 218. சார் 220ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே தான் இவன் இருக்கான். யார்? 24,100 புட்டு. 24,100 காலுக்கும் 24,100 புட்டுக்கும் ஆவரேஜ் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255. அந்த 255க்கு மேலே தான் 24,100 கால் இருக்கான். அதுக்கு கீழே தான் 24,100 புட்டு இருக்கான். இது வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தது இந்த 3 லைன் தான். கிட்டத்தட்ட இந்த 3 லைனை நம்ம பார்த்தோன்னாவே புட்டு 3 லைனுக்குமே கீழே இருக்குது, கால் 3 லைனுக்குமே மேலே இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு 255 அல்லது ஒரு 260, 70 எடுத்திருந்தீங்கன்னா கூட 300, 320 வரைக்கும் போயிருக்கு. சாலிடாக ஒரு 40-50 புள்ளி நம்ம பிடிச்சி இன்றைக்கி ட்ரேடே முடிச்சிருக்கலாம். இதுலேயும் நம்மளுடைய வழக்கம் போல் சொல்கிற நம்மளோட அந்த ஸ்டாப் லாஸோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 புள்ளி தான். நீங்கள் 260 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 220 ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா அதுக்கு கீழே வரவே இல்லை. ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கிறது. இன்றைக்கி புதுசாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிட்டு அதோட ஹையையும் லோவையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதுவும் நம்ம மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ப்ரீமியம் ரேஞ்ச் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லைனா எஸ்டர்டே அந்த காலு புட்டோட ஹை லோ ஆவரேஜ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ 24,100 கால் இருக்குங்களா? இந்த 24,100 கால் ஃபர்தராக மேலே போகுமா போகாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100 காலோட எஸ்டர்டே லோ, 24,100 புட்டோட எஸ்டர்டே ஹை, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 261. அந்த 261 தான் நான் இந்த மாதிரி ஒரு இது என்ன கலர் சொல்கிறது, வயலட் கலரா? வயலட் கலரில் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இவனுக்கு 24,100 புட்டுக்கு எப்படி போடணும்னா 24,100 புட்டோட எஸ்டர்டே லோ, 24,100 காலோட எஸ்டர்டே ஹை, அது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 219. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. இந்த 219 இவன் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டு ஃபர்தராக கீழே போகாது. ஓகேங்களா? ஆனால் இவனை பாருங்கள் 24,100 கால் அதுக்கு மேலேயும் இருக்கான். அப்போ இன்றைக்கி நல்லா கவனிங்க. இன்றைக்கி புதுசாக நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் ப்ரீமியம் அல்லது எஸ்டர்டே ஹை லோவோட ஆவரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 24,100 கால் இன்றைக்கியோட லோக்கு மேலே இருக்கான். இவனோட ஆப்பனண்ட்டான 24,100 புட்டுக்கு மேலே இருக்கான். 24,100 கால் புட்டோட ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான்.
24,100 ப்ரீமியம் ரேஞ்சுக்கு மேலேயும் இருக்கான். 4 கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. சாலிடாக நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து 30லேருந்து 50 புள்ளி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நானுமே உங்களை மாதிரி தான் தொடர்ந்து இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு இதில் புதுசாக சில விஷயங்களை அப்ளை பண்ணி 1க்கு 2 3 கன்ஃபர்மேஷன் கிடச்சி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு செட்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வந்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பேக் டெஸ்ட்டு பண்ணுவோம் அப்படிங்கிறனால இதை நான் தொடர்ந்து பேக் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மந்தில் தொடர்ந்து எல்லா நாளுமே போட்டுட்ருக்கேன். ஒரு நாள் கூட வந்து ஃபெயிலியர் கிடையாது. ஓகேங்களா? டெய்லி அந்த 9:30லேருந்து 10 வந்து நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருது. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நானும் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு பொழுதன்னைக்கு 9:15லேருந்து 3 வரைக்கும் உட்காந்துருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. மன உளைச்சல், கண்ணு வலி இதுதான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு செட்டப்பை எடுத்துக்கிட்டு ஒரு 3லேருந்து 6 மாதம் பேக் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு உள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த கொஷினை கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரிக்கு நான் ஏன் போகிறேன் அப்படின்னு சாலிடாக ஒரு ரீசன் உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு. அடுத்தது அந்த ரீசன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. 30 புள்ளியா, 50 புள்ளியா, 20 புள்ளியா அப்படின்ட்டு. நோ ஸ்டாப் லாஸ் ஈக்குவல் டு நோ ஃபியூச்சர். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் நம்ம ட்ரேடு பண்ணோம் அப்படின்னா பேராஷூட் இல்லாமல் மேலேருந்து குதிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது டார்கெட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு பாயிண்ட்டில் என்ட்ரி போட்டோம், ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டிலே போட்டோன்னா அதுக்கு மேலே எவ்வளோ போகிறான்னா நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ட்ரேடிங் பண்ணுறத உடனடியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளவே கொஷின் பண்ணுங்கள். ட்ரேடிங்கை போல் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்காம நம்ம சுதந்திரமாக செய்யலாம். பட் ஆனால் அதில் உள்ள ஆபத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் வர்றதுனால நமக்கு அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறையா ஆர்வ கோளாறில் போய் நம்ம நிறையா பணத்தை இழந்துடுறோம். ஸோ அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு செட்டப்பை பில்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. அதாவது இதில் வந்து இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் இந்த கான்செப்டே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுவோம். தொடர்ந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரிக்குள்ளே போனோம்னா ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் எடுத்துடலாம். 2-3 வருஷத்தில் லாஸ் எல்லாம் 3-4 மாதத்தில் ரெக்கவர் பண்ணிட்டு போயிடலாம். மார்க்கெட்டு டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. மார்க்கெட்டுங்கிறது கடல் மாதிரி, எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் போடலாம். ஆனால் நம்ம போட்டது தான் நிறையா இருக்கும். எடுக்கிறதுக்கான வழியை நம்ம இதுவரை கண்டுபிடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் நீங்கள் நிறையா லாஸில் இருக்கீங்கன்னா ட்ரேடு பண்ணுறத உடனடியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ தான் கிடையாது. நீங்கள் உங்களோட அனுபவத்தில் ஏதாவது ஒன்றை பார்த்துருப்பீங்க. அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கு வந்து ஜோர்னல் ரெடி பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் எடுத்தேன், அப்படி எடுத்தப்போ என்னோடய மைண்டு இப்படி இருந்துச்சு, இதனால் நான் வெளியில் வந்தேன். நம்ம ட்ரேடிங்கில் மட்டும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி வந்து சைக்கலாஜிக்கலாகவும் சில விஷயத்த சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போதுமே வந்து வாழ்க்கையில் கடினமான விஷயங்களை காது கொடுத்து கேட்குறது கஷ்டம்தான். பட் அதெல்லாம் தாண்டினா மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் வரும். இதுதான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை லோவுக்கு வந்து கிடைச்ச ஒரு சான்ஸு. இன்றைக்கி நான் புதுசாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்சு கால் சைடு எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஸ்டர்டே காலோட லோ, எஸ்டர்டே புட்டோட ஹை, சேம் ஸ்ட்ரைக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். புட்டு சைடு பார்க்கணுன்னா புட்டோட எஸ்டர்டே லோ அந்த சேம் ஸ்ட்ரைக்கோட காலோட எஸ்டர்டே ஹை, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். இந்த ஆவரேஜ் லைனு, ஹை லோ இது எல்லாமே வேணும்னாலும் என்னோட அந்த டெலகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எவ்ரிடே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ட்ரேடர்ஸ், நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.